This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. மூத்த பத்திரிகையாளர் திரு மாதவன் நாராயணன் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு நாராயணன், திரு விஜயன் பேசினதை கேட்டிருப்பீங்க. உச்சநீதிமன்றம் தன்னுடைய முழுமையான அதிகாரத்தை, தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை 142 தான் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்றது ஒரு புறம். இன்னொரு பக்கம் மாநிலங்களவை தலைவர் அதை நோக்கி எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி மறுபுறம். எப்படி புரிந்து கொள்வது? ஒரு நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட உச்சநீதிமன்றம், அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய மாநிலங்களவை தலைவர், எப்படி பார்க்கலாம் இதை? இத ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ளணும்னா கிரிக்கெட்டை வச்சே பார்க்கலாம். முதல்ல 2 அம்பையர்கள் இருக்காங்க கிரவுண்ட்ல. அந்த 2ம் இல்லைன்னா 3rd அம்பையர்ல போயிட்டு ரீப்ளே பண்றோம். அதை பார்த்துட்டு ஆக்ஷன் ரீப்ளே பண்ணா அதுல இருந்து கிளியரா தெரியறதுங்கிறது ஒரு ஐபிஎல் பார்க்குற சாதாரண குடிமகன் கூட தெரிஞ்ச விஷயம். நம்ம அரசியல் அமைப்பு, அரசியல் சாசனம், இதை 2ம் வச்சு பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பு ஒன்று, அரசியல் சாசனம் இருக்கிறது. இது 3rd அம்பையர் மாதிரி. இது 2க்கும் நடுவில் சொல்ல வேண்டிய ஆர்டிகல் 142 அதிகாரத்தை வச்சு இந்த ஆளுநர் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ்ங்கிறத நம்ம இப்ப விஜயன் சொல்லியிருந்தா கேட்டிருந்தோம். இப்போ நம்ம இவர் இருக்காரு ஜெகதீப் தங்கர், நம்ம மாநில அவை தலைவர். அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல அவர் ஒரு வழக்கறிஞர் என்பது உண்மையை ஒழி இதை பற்றி சொல்றதுக்கு அவருக்கு ஒரு மனிதனோட அபிப்பிராயமா தான் சொல்ல முடியுமே ஒழிய அதுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது. பொதுவாக அவர் அரசாங்கத்து சார்பில் பேசுறாருன்னு பொருள் கொள்ளலாம். அதுல அவர் குறிப்பிட்டு சொல்றதுல ஒரு ஒரு விதமான நுணுக்கமான ஒரு மாநிலங்களவை தலைவர் அப்படின்ற பதவியிலிருந்து அவர் கூறக்கூடிய கருத்துக்கான முக்கியத்துவம் அதிகம் இருக்கு இல்லையா? அப்படி பார்க்கலாம். அரசியல் சாசனம் சார்ந்த விஷயங்க. அரசியல் சாசனம் என்பதற்கு முழுமையான தீர்ப்பு, அதாவது ஜஸ்டிஸ், கம்ப்ளீட் ஜஸ்டிஸ்னு ஆர்டிகல் 142 சொல்றதும், அப்புறம் நம்மளோட அரசியல் சாசனப்படியே கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூஸ், அரசியல் சாசனம் சார்ந்த எந்த தீர்ப்பா இருந்தாலும் அதற்கு அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு தான் உண்டுன்னு அரசியல் சாசனத்திலேயே எழுதியிருக்கு. பொதுவாக 2-3 விஷயத்தை நீங்க கூர்ந்து கவனிச்சா தான் இது புரியும். அரசாங்கங்கள் வரும் போகும். அவங்க 5 வாடகைக்காரங்க மாதிரி 5 வருஷம் தான் ஆள முடியுங்கிற பட்சத்துல அரசியல் சாசனத்துக்கு அடியில தான் அவங்க ஆடுறாங்க. அப்போ அவங்க இந்த விளையாட்டு எப்படி ஆடுறாங்கன்னு சொல்றதுக்கும், எப்படி ஆட வேண்டும் என்று சொல்வதற்கும் அதிகாரம், எப்படி ஆட வேண்டும், அதாவது ப்ரொசீஜர் பத்தி சொல்ற அதிகாரம் ஆர்டிகிள் 145, அதாவது 145 வழங்கி இருக்கு. 142 கம்ப்ளீட் ஜஸ்டிஸ், அதாவது என்னன்னா முழுமையாக தீர்ப்பு சொல்லும்படி, அதாவது எங்கேயாவது ஒரு கேப் இருந்தா, ஏதாவது ஒரு சந்தேகத்துக்கு இடம் இருந்தால் அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவது, அதை எப்படி அமலாக்குவது என்பது அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு தான் உண்டு. அதைத்தான் ஆளுநர் கேஸ்ல சொல்லியிருக்காங்க. இப்ப நுணுக்கமான ஒரே ஒரு விஷயம்தான் பாக்கி நிக்குது. அதாவது அன்னைக்கு அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணியும் இதை ஒரு மாதிரி நேராக சொல்லாம ஒரு குறிகாட்டினார். அதாவது இது எல்லா நீதியரசர்களும் சேர்ந்து பண்ணல, அது ஒரு பெஞ்ச் தான். இதுக்கும் மேல இது ஒரு மறுபரிசீலனை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதுக்கு ஒரு ரூம் இருக்கு, அதற்கு வழி இருக்குங்கிற மாதிரி அவர் சொன்னார். அதை ஒரு விதமா இவர் நீதிபதிகளின் எண்ணிக்கையை வச்சு 5, 8, 3ன்னு ஏதோ எண்ணிட்டு இருக்காரு இவர். அந்த காலத்துல 5 ஜட்ஜு சொன்னா சரி, இந்த காலத்துல 30 இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. அதாவது கூட்டி கழிச்சு பார்த்தா இது என்னன்னா, இதை ரெவ்யூ பண்ணணும். இந்த ஆளுநர் விஷயத்துல உச்ச நீதிமன்றம் சொன்னதை திருப்பி மறுபரிசீலனை செய்வதற்கு ஒரு தகுதி உண்டு, வாய்ப்பு உண்டுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கு மேல எப்படித்தான் போகணும்னு பாக்குறது. ஆனா இது ஒரு விதமான சிக்கலான சிச்சுவேஷன். ஏன்னா அவர் ஜெகதீப் தங்கர் சொல்றத பாத்தீங்கன்னா, ஏதோ உச்ச நீதிமன்றம் ஒரு குடியரசுத் தலைவர், அதாவது ஜனாதிபதிக்கு அகேன்ஸ்டாவே ஏதோ சொன்ன மாதிரி சொல்றாரு. அந்த அளவு சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரி அவர் சொன்னது என்னன்னா, ஜனாதிபதிக்கு இது ஒரு விதமான அவரு முத்திரை குத்தித்தான் ஆக வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அரசியல் சாசனத்திலேயே நம்ம ஜனாதிபதிக்கு அதிகாரம் மந்திரி சபை மூலமா தான் வருது. அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஆபீஸாக நம்ம பாக்குறோமே ஒழிய, எப்படி ஆளுநரை மாநில அவையோட அரசாங்கம் மூலமா மாநில அரசாங்கத்திற்கு ஓரளவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதோ, அதே மாதிரி
மத்திய மந்திரி சபை ஒன்றிய அமைச்சரவையை வச்சுதான் ஜனாதிபதி போறாரு. இப்போ இவர் தங்கர் சொல்றது என்னன்னா, ஜனாதிபதியை எப்படி உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியுங்கிற மாதிரி ஒரு கோடிட்டு காட்டுறாரு. அது ஒரு விவாதத்துக்குரிய விஷயமே ஒழிய ரொம்ப சந்தேகத்துக்கு விஷயமா எனக்கு படல. அது ஆனா இதுல என்ன தெரியுதுன்னா, ஆளுநர் கேஸே இன்னும் அவங்க முழுதா ஒத்துக்கலைங்கிறது தெரியுது. அதுதான் பார்க்க வேண்டிய விஷயம். சரி, உச்ச நீதிமன்றத்தை நோக்கி கேள்வி எழுப்பி இருக்கிறார், அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பி இருக்கிறார் ஜெகதீப் தன்கர். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு நாராயணன். This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.